2025ஆம் ஆண்டு புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வரிசையாக நாம் பார்த்துட்டு வரோங்க. இன்றைய தினத்தில் கடகராசிக்காரர்களுக்கு புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போங்க. கடந்த வருடம் உங்களை போட்டு புரட்டி எடுத்தது 2024. ஆனால் இந்த 2025 உங்களுக்கு சிறப்புகள் தரக்கூடியதாக இருக்கும், அதிர்ஷ்டங்களை தரக்கூடியதாக இருக்குங்க. உங்களுடைய அஷ்டமத்து சனி விலகுதுங்க. மார்ச் மாதம் 29ஆம் தேதியோட அஷ்டமத்து சனி உங்களை விட்டு விலகுதுங்க. அஷ்டமத்து சனி தான் இருக்கிறதுலே ரொம்ப கடுமையானது, கொடுமையானது. அது உங்களை விட்டு தள்ளி போகிறதுனால எல்லாத்துலேருந்தும் உங்களுக்கு விடுதலை கிடைக்குங்க. கஷ்ட நஷ்டங்கள், துயரங்கள், குடும்ப பிரச்சனைகள் எல்லாத்துலேருந்தும் விடுபட்டு நீங்கள் ஜெயிப்பீங்க. கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தவங்க ஒன்று சேருவீங்க. கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் அது உங்களுக்கு தான் சாதகமாக முடியுங்க. ஏதோ கட்டின்னு இருக்காங்க பெரிய அப்பார்ட்மெண்ட்டு, அதில் ஒரு ஃப்ளாட்ஸ் நீங்கள் புக் பண்ணிங்க, தந்துடுறேன்னு சொன்னாங்க. 3 வருஷம் ஆகுது, இன்னும் ஃப்ளாட் உங்கள் கைக்கு வந்த பாடில்லை, பணமும் உங்களுக்கு திருப்பி தந்த பாடில்லை. ஆனால் இந்த வருஷத்தில் அதெல்லாம் உங்களுக்கு கைக்கு வரும். சொந்த வீட்டில் நீங்கள் குடியேறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அவர் அடுத்ததாக மே 14ஆம் தேதி 12வது வீட்டில் போய் மறைகிறாரு. இருந்தாலும் உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் இல்லாமல் ஓரளவு உங்களுக்கு செல்வாக்கு இருந்து கொண்டு தாங்க இருக்கும். அதே மாதிரி ராகு கேது பயிற்சியும் இந்த வருஷத்தில் வருது. மே 18ஆம் தேதி ராகு உங்களுடைய ராசிக்கு 8வது வீட்லேயும் கேது 2வது வீட்லேயும் உட்கார போகிறாரு. அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் சிக்கனமாக இருந்துட்டிங்கன்னா போதும், பெரிய பாதிப்புகள் இருக்காதுங்க. அதே போல் இந்த வருடத்தில் இருக்கக்கூடிய சில கிரக அமைப்புகளை வச்சு பார்க்கும் பொழுது ஜூன் மாதம் 6ஆம் தேதி வரைக்குமே உங்கள் ராசிக்குள்ளார செவ்வாய் உட்கார்ந்துருக்க போகிறாரு. அப்படி இருக்கிறதுனால ஜூன் மாதம் 6ஆம் தேதி வரைக்குமே கொஞ்சம் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுறது நல்லது. சிலருக்கு பிபி அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கூட பிறந்தவங்களால் சின்ன சின்னதாக தொந்தரவுகள் வர வாய்ப்பு இருக்குது. பாகப்பிரிவினைகள் அதெல்லாம் கூட முன்ன பின்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி அமைப்புகளும் இருக்குது. அதனால் ஜூன் 6ஆம் தேதி வரைக்கும் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துலையும் அப்புறம் உங்கள் ராசியிலேயும் செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும், ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டணுங்க. எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் எடுத்தோம் கவிழ்த்தோன்னு வேகமாக எடுக்காமல் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக அறிவுபூர்வமாக யோசித்து முடிவெடுத்திங்கன்னா நல்லாயிருக்குங்க. அதே மாதிரி உங்கள் ராசிக்கு சுக்கிரன் ரொம்ப சாதகமாக வராருங்க. ஜனவரி மாதம் 28ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே மாதம் வரைக்குமே உங்கள் ராசிக்கு 9வது வீட்டில் அவர் உட்கார்ந்துருக்க போகிறார். அப்படி இருக்கிறதுனால திடீர் பண வரவு ஒரு சிலருக்கு உண்டு. அதே மாதிரி ஷேர் மார்க்கெட் மூலமாக கூட திடீர்னு பணம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் சுக்கிரன் சாதகமாக வர்றதுனால தான் சொந்த வீடு, புது வாகனம், நவீன இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த வாகனம் இதெல்லாம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. மகளுடைய கல்யாணம் தள்ளி தள்ளி போகுது. உங்கள் ஜாதகப்படியே உங்கள் நேரத்துப்படியே மகளுக்கு சுபிட்சமாக நீங்கள் வாழ்த்தி அட்சதை போடக்கூடிய திருமண யோகம்லாம் வருதுங்க. வீடு களைகட்டும், கல்யாணத்தையும் சிறப்பாக செய்து முடித்து காட்டுவீங்க. வியாபார வகையிலையும் இந்த வருஷம் உங்களுக்கு லாபத்தை அள்ளி கொடுக்கும். உத்தியோகத்தில் சிலருக்கு இடமாற்றம் வரும், அதாவது பதவி உயர்வுடன் கூடிய இடமாற்றம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. செல்வாக்கும் அதிகரிக்குங்க. என்ன ஒன்று, இந்த வருஷத்தில் உங்களுக்கு எந்த குறையும் இருக்காது. ஆனால் அதே நேரத்தில் திடீர் பயணச் செலவுகள் ஒரு பக்கம் இருக்கும், சுப செலவுகளும் ஒரு பக்கம் இருக்கும். வருமானம் அதிகரித்து கொண்டே போகுங்க. இந்த வருஷம் முழுக்க நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு எல்லாம் வல்ல சிவபெருமானை நீங்கள் வணங்குறது நல்லது. அதுவும் பிரதோஷ நாட்களில் மறவாமல் நீங்கள் வணங்குனீங்கன்னா நல்லா இருக்குங்க. மனநலம் குன்றியவர்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் உதவுங்க. வாழைப்பழம், மலை வாழைப்பழம் இருக்கு இல்லைங்களா, அதை மற்றவங்களுக்கு தானமாக கொடுங்க. நிச்சயமாக இந்த 2025ஆம் ஆண்டு சாதிக்கும் வருடமாக உங்களுக்கு இருக்குங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.